அப்படியே எல்லாரும் உட்கார்ந்து இடத்துல ஷே வச்சுக்கணும். சகலம் தெளி வித்தியாதிக்கு ஆயுஷ்யமானவா 2 பேரும் சேர்ந்து விநாயகர் அந்த தொண்டையை கொஞ்சமா வடக்கு முகமா நகர்த்திடுங்க. கொஞ்சமா அப்படி போதும். ஏன்னா இங்கே நிலம் கொண்டக்கூடாது. சகலம் தெளி வித்தியானமான முதல்ல அடுத்த விஷயம் யார் முக்கியமா இங்க வரணும் இதுவரைக்கும் வந்து முதன்மையான எதனால முதன்மையா அப்படின்னா ஈஸ்வரனோட தலையீடு பார்வதி அம்பாவால் உருவாக்கப்பட்டது. சரிங்களா? அவரும் முருகர் மாதிரி மனித உருவம் கொண்டவர்கள். மனித தலை கொண்டவர்கள். தன்னோட சக்தியில பாதியை கொடுப்பார். பார்வதி அம்பாள் உருவாக்கி தன்னோட அரண்மனைக்கு காவலாளியா அப்படின்னு சொல்லி அவங்க சக்தியை வச்சு தன்னை போல உருவாக்கி காவலாளியா நிற்கிறாங்க. சரிங்களா? ஒரு கட்டத்துல அசுரர்களும் தேவர்களும் பார்வதி அம்பாளை பார்க்க வரப்ப இவரு அம்மாவை கேட்டா நான் விட முடியாது. யார் அம்மா அப்படின்னு பார்வதி அம்மா அவங்க கேட்டா நான் விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க எல்லாம் மறுபடியும் போய் ஈஸ்வரருக்கு முறையிறாங்க. இந்த மாதிரி ஒரு பையன் நிற்கிறாரு, கேட்டா பார்வதி பையன் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது என்ன கேள்வி அப்படின்னா ஈஸ்வரன் வரும்போது ஈஸ்வரனையே உங்களோட மொழி அங்கதான் ஒரு கேள்வி ஈஸ்வரன் எனக்கே தெரியாது என்னோட ஈஸ்வரன். அப்பதான் பிள்ளை யாருன்னு ஒரு கேள்வி. யாரும் வந்து கடைசியில ஒரு கேள்வி, பிள்ளை யாரு, இந்த பிள்ளை யாரு அப்படிங்கிறது. அதுல இருந்துதான் அவருக்கு பிள்ளை யாருங்கிற ஒரு பேர். சரிங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல கோபம் கொண்டுறாரு ஈஸ்வரன். 2 பேரும் சண்டை நடக்கும் போதுல ஈஸ்வரன் மனித தலை இருக்கிற உருவம் கொண்ட விநாயகரோட தலையை மட்டும் போய் எடுத்துறாரு. அப்ப மூர்ச்சியாகி பெரும் உடம்பு மட்டும் கீழே இருக்கு. இந்த விஷயங்கள் அரண்மனையில் இருக்கிற பார்வதி அம்பாளுக்கு தெரிஞ்சு வெளியே வராங்க. இப்ப அப்பா மகன் பிரச்சனை வந்து புருஷ மண்டாட்டி பிரச்சனையா. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அசுரர்களும் தேவர்களும் வேண்டாம், நீங்க சண்டை கட்டிட்டா இந்த அதிகம் தாங்காது, இதுக்கு வேற வகையில தேடிக்கலாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்வரர் தன்னோட காவலாளி கிட்ட உத்தரவு பண்ணாரு, இங்கிருந்து வடக்கு திசையில எந்த ஒரு உயிரினம் வடக்கு முகமா கவனிச்சு படுத்திருந்தாலும் அவர் மலை கொண்டு அப்படிங்கிறாங்க. அதனால என்னை வந்து வடக்கு இது வந்து ஆன்மீக ரீதியா அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா வடக்கு பக்கத்துல காந்தபுரம் அதிகமா இருக்கு. அதனால கெட்ட சொப்பனங்கள் நிறைய கனவு. அதனால வடக்கு தவறு வச்சா அதுல ஏதாவது ஆன்மீக கூத்துனா தானே நம்ம கேட்டாங்க.